How we clean the lime scale in the electric kettle பார்க்கலாமா? இந்த அடியில் இருக்கிறது எல்லாம் உப்பு படிஞ்சிருக்குங்க. தட் இஸ் கால் லைம் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அந்த உப்பு படிஞ்சதை நம்ம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதே நம்ம கையில் க்ளீன் பண்ணோன்னா அதை ஸ்க்ரப் பண்ணோன்னா நம்ம கை தான் வலிக்கும் அண்ட் டூ மச் ஹார்ட் ஒர்க் மாதிரி ஆகிடும். அதுக்கு நீங்கள் லைம் எடுத்துக்கோங்க, அதை ஸ்க்வீஸ் பண்ணி உள்ளே விட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா இல்லைனா வினிகர் கூட எடுத்துக்கலாம். அண்ட் அதில் நீங்கள் டிஷ் வாஷர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பாதி தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன். கொதிச்சோன்னா அது வெளியிலலாம் வந்துடுச்சு. வெளியில் ஏன்னா ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா, ஏன்னா லைம் அண்ட் பேக்கிங் சோடா அண்ட் சோப் கலக்கும்போது ரியாக்ஷன் நடக்கிறதுனால ஃபுல்லாக இந்த மாதிரி கொதிச்சு கீழெல்லாம் ஊற்றி நாங்கள் கிச்சனையும் க்ளீன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அண்ட் நீங்கள் லைட்டாக ஒரு ஸ்க்ரப் கொடுத்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை தண்ணி வச்சு கொதிக்க வச்சு கீழே ஊற்றிடுங்க. இல்லைனா அந்த பேக்கிங் சோடா அதோட ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இப்போ கெட்டில் ரொம்ப